இந்த டியூட்டோரியலில் என்ன மாதிரி நாங்கள் வந்து லைன் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறது இன்டென்ட் என்னென்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லைன் ஸ்பேஸ் என்னென்னு சொன்னால் ஒரு பேராகிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இடையிலான அந்த ஸ்பேஸ் தான் வந்து நாங்கள் வந்து லைன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அது படிக்கும்போது நாங்கள் ஒரு சாம்பிள் ஒன்று எடுப்போம் பேராகிராஃப். ஓகே, ஒரு சாம்பிள் பேராகிராஃப் எடுக்கணும்னா ஈக்குவல் ரண்ட் எவ்வளோ பேராகிராஃப் வேணுமோ அத்தனை கவுண்ட் அண்ட் ஒரு பேராகிராஃபில் எத்தனை சென்டென்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா பேராகிராஃப் வந்து வரும். ஓகே, இதில் வந்து ஸ்பேசிங் பார்க்குறது அப்படின்னா இப்படி பாருங்கள், ஒரு பேராகிராஃபில் இந்த 2 சென்டென்ஸுக்கு முடியல இருக்கிற கேப் தான் அந்த லைன் ஸ்பேசிங். இப்போ நாங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் பேராகிராஃப் அந்த செக்ஷனுக்கு வந்து இருக்குது லைன் ஸ்பேசிங் இருக்குது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 1.0ல் இருக்கும். நீங்கள் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண இதோட ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதை விட நாங்கள் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் எடுக்கணும்னா இந்த லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸை வந்து நாங்கள் வந்து கிளிக் பண்ண வேணும். ஓகே, கிளிக் ஆன் லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன். இதில் பார்த்தோம்னா லைன் ஸ்பேசிங். ஓகே, இதில் நாங்கள் வந்து இதில் அட்டெண்ட் இருக்கு பாருங்கள், இதில் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண இதில் வந்துட்டு அதோட வியூ ஆகும். ஒரு பேராகிராஃபில் இது நாங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதோட ஸ்பேசிங் வந்து குறைஞ்சிட்ருக்கும். அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ண ஸ்பேஸ் வந்து கூடிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்பேசிங், பேராகிராஃப் ஸ்பேசிங்கில் பிஃபோர் ஆஃப்டர்ன்னு இருக்குது. இதில் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து பிஃபோர்னு சொல்லி நாங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிற பேராகிராஃபுக்கும் இந்த பேராகிராஃபுக்கும் இடையில், அதாவது நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பேராகிராஃபுக்கு முன்னுக்கு வந்து என்ன செய்யும்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் குறைக்க இதோட ஸ்பேசிங் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் கொடுத்தோம்னா இப்போ செலக்ட் ஆகின பேராகிராஃபுக்கு கீழே இது வந்து ஸ்பேஸ் வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ நீங்கள் இதை வந்து நோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் நாங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்டா இதில் ஓகே கொடுத்துட்டு பார்த்தா இதில் பார்த்தோம்னா அந்த ஆஃப்டர் கொடுத்த அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. அண்ட் ஓகே, அகைன் லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் இருக்குது. இண்டென்டேஷன் என்னென்னா வந்து இந்த பேராகிராஃப் நார்மலாக வந்து இது வந்து இப்போ பேராகிராஃபுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேராகிராஃப் வந்து எவ்வளவு சைடு வந்து தள்ளி இருக்கணும்ன்றதான் இந்த இண்டென்டேஷன் சொல்ல போகுது. இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு இதை இன்க்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணலாம் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடுக்கு வந்து சைடு ஆகிட்டு போகும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணுறது. ஓகே, தென் நீங்கள் ரைட் சைடில் இன்க்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா இது வந்து ரைட் சைடால் வந்து இங்கால சைடுக்கு வந்துட்டு போகும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்ஸே எழுதிக்க பார்த்துருப்பீங்க, பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் சைடு மட்டும் ஒரு இன்டென்ட் பண்ணி வரும். அது என்ன மாதிரி செய்கிறேன்டா இதில் ஸ்பெஷல் இருக்குது தானே, இந்த ஸ்பெஷலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் ஒரு இன்டென்டேஷன் ஒன்று கொடுக்கும். நீங்கள் வேணும்னு சொன்னால் இதால் வந்து நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து ஒரு சென்டென்ஸுக்கு மட்டும் இன்டென்ட் கொடுத்தோம். இப்போ இதில் இருக்கிற இன்டென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நார்மலாக இது வந்து இன்க்ரீஸ் இன்டென்ட், அதாவது வந்து இது வந்து பேராகிராஃப் வைஸாக வந்து இன்டென்ட் பண்ணிட்டு போவோம். இதை நாங்கள் கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் கொடுத்தோம்னா இந்த இன்டென்ட் வந்து குறைஞ்சிட்டு போவோம். இப்போ இதுக்கு இருக்கிற தூரம் வந்து குறைஞ்சிட்டு போகும். ஸோ இப்படின்னு நாங்கள் ஒரு பேராகிராஃப் வந்து இன்டென்ட் பண்ணி போகணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை கொடுத்தும் நீங்கள் வந்து இன்டென்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணியிருக்கிறீங்கன்னா இந்த லைன் வந்து இதில் விட்டோம்னா அகெயின் வந்து இது வரும். நீங்கள் இதாலையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் எந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் போடணும்னு சொல்லி. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you in next video. Bye.